பணம், மனித மனம் மற்றும் அதிர்ஷ்டம் இவை மூன்றும் மனிதனுக்கு வந்தடைய என்ன செய்ய வேண்டும்? 1. அதிர்ஷ்டமும் பணமும். வெளிப்படையான தொடர்பு. நேரடி அதிர்ஷ்டம், லாட்டரி சீட்டு விழுவது, எதிர்பாராத உயில் கிடைப்பது, அல்லது பங்கு சந்தையில் திடீரென ஏற்றம் பெறுவது போன்ற அதிர்ஷ்டமான நிகழ்வுகள் நேரடியாக பண வரவுக்கு காரணமாக அமையலாம். இது பலரின் மனதில் பணம் ஈட்டுவதற்கான எளிய வழியாக பார்க்கப்படுகிறது. வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டி. அதிர்ஷ்டம் என்பது வெறும் கண்மூடித்தனமான நிகழ்வு மட்டுமல்ல, சரியான நேரத்தில் சரியான இடத்தில் நாம் இருப்பதும் அதிர்ஷ்டமே. உதாரணமாக, ஒரு புதிய தொழில்நுட்பம் பிரபலமாவதற்கு முன் அதில் முதலீடு செய்யும் வாய்ப்பு கிடைப்பது. இதற்கு நீங்கள் தயாராக இருந்திருக்க வேண்டும். உண்மையான தொடர்பு, மனதின் பங்கு. தயார்நிலையே அதிர்ஷ்டம். வாய்ப்பு வரும்போது தயார்நிலை, அதை சந்திப்பதே அதிர்ஷ்டம் என்பார்கள். அதிர்ஷ்டம் என்பது பணம் வரும் வாய்ப்புகளை உருவாக்குகிறது, ஆனால் அதை சரியாக பயன்படுத்தும் திறன் உங்கள் மனதில் உள்ளது. திட்டமிடல், கடின உழைப்பு மற்றும் அபாயங்களை எடுக்கும் துணிவு போன்றவை இருந்தால் மட்டுமே அந்த அதிர்ஷ்டம் பணமாக மாறும். 2. மனமும் பணமும். உங்கள் மனநிலைதான் நீங்கள் பணத்தை எப்படி பார்க்கிறீர்கள், கையாளுகிறீர்கள் மற்றும் சம்பாதிக்கிறீர்கள் என்பதை தீர்மானிக்கிறது. பணத்தை பற்றிய நம்பிக்கை, மணி மைண்ட்செட். பணத்தை பற்றிய உங்கள் ஆழமான நம்பிக்கைகள் உங்கள் செயல்களை வடிவமைக்கின்றன. பணம் சம்பாதிப்பது கடினம் அல்லது பணம் மோசமானது போன்ற எதிர்மறையான எண்ணங்கள் இருந்தால் உங்களை அறியாமலேயே பணத்தை ஈர்க்கும் வாய்ப்புகளை நீங்கள் நிராகரிக்கலாம். நேர்மறையான, வளர்ச்சியடைந்த மனநிலை, growth mindset உள்ளவர்கள் பணத்தை சேமிப்பதற்கும் முதலீடு செய்வதற்கும் வளரச் செய்வதற்கும் அதிக ஆர்வம் காட்டுகிறார்கள். பயம் மற்றும் பேராசை. பண விஷயத்தில் முடிவெடுக்கும்போது பயம், பணத்தை இழந்து விடுவோமோ என்ற பயம், மற்றும் பேராசை, மேலும் மேலும் வேண்டும் என்ற பேராசை ஆகியவை மனதை ஆளலாம். இவை இரண்டில் ஏதாவது ஒன்று அதிகமாகும்போது தவறான, அவசர முடிவுகள் எடுக்கப்பட்டு பண இழப்பை ஏற்படுத்தலாம். திருப்தி, கண்டென்ட்மெண்ட். எவ்வளவு பணம் வந்தாலும் மனம் திருப்தி அடையவில்லை என்றால் எப்போதும் ஒரு குறை இருந்து கொண்டே இருக்கும். உண்மையான செல்வம் என்பது பணம் மட்டுமின்றி மன நிம்மதியையும் உள்ளடக்கியது. 3. இந்த மூன்றும் எப்படி செயல்படுகின்றன? இந்த மூன்று கூறுகளும் ஒரு சங்கிலி தொடர் போல ஒன்றுக்கொன்று இணைக்கப்பட்டுள்ளன. மனம் வலதுபுறம் நோக்கிய அம்பு அதிர்ஷ்டம். ஒரு நேர்மறையான மற்றும் ஆர்வமுள்ள மனநிலை உங்களை புதிய இடங்களுக்கு செல்லவும் புதியவர்களை சந்திக்கவும் தூண்டும். இதன் விளைவாக நீங்கள் அதிக அதிர்ஷ்டமான வாய்ப்புகளை உருவாக்குகிறீர்கள். அதிர்ஷ்டம் வலதுபுறம் நோக்கிய அம்பு பணம். இந்த வாய்ப்புகள், அதிர்ஷ்டம் பயன்படுத்தப்படும்போது அது பண வரவை ஏற்படுத்துகிறது. பணம் வலதுபுறம் நோக்கிய அம்பு மனம். பணத்தின் மூலம் கிடைக்கும் பாதுகாப்பு மற்றும் வசதி உங்கள் மனதிற்கு அதிக நிம்மதியையும் சுதந்திரத்தையும் கொடுக்கிறது. இது மேலும் சிறந்த முடிவுகளை எடுக்க உதவுகிறது. சுருக்கமாகச் சொன்னால், அதிர்ஷ்டம் சில சமயம் விதையாக இருக்கலாம், பணம் அதன் பயன் ஆக இருக்கலாம். ஆனால் அந்த விதையை சரியாக பயன்படுத்தும் நிலம் மற்றும் விவசாயி உங்கள் மனம்தான். பணத்தை பற்றிய உங்கள் பார்வை உங்கள் வாழ்க்கையில் அது எப்படி செயல்படும் என்பதை பெரிதும் தீர்மானிக்கிறது. நீங்கள் எந்த கோணத்தில் இதை ஆழமாக பார்க்க விரும்புகிறீர்கள்?